பக்தி தமிழா நேயர்களுக்கு அபிராமி சேகரின் அன்பான வணக்கங்கள். தனுசு ராசியில் பிறந்தவங்களுக்கு 2026ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் எப்படிப்பட்ட பொதுவான பலன்கள் நடக்கும் அப்படிங்கிறத தான் நாம் இப்போ பார்க்குறோம். அப்படி பார்க்குற போது கோச்சாரத்தில் உங்களுடைய ராசிநாதன் குரு 8ஆம் இடத்துல சஞ்சாரம் பண்ணுறார். அவர் சனி புதன் இந்த நட்சத்திரத்தின் வழியாக தான் பலன் செய்ய போகிறார். அப்படி இருந்தாலே இந்த மாதம் நிறைய விஷயங்களில் நன்மைகள் உங்களுக்கு உண்டு, நிறைய விஷயங்களில் பிரச்சனைகள் இருக்குது. எப்போயுமே 8 அப்படின்னாலே ஸ்ட்ரகிள்னு அர்த்தம், ப்ராப்ளம்னு அர்த்தம். உங்களை பொறுத்த வரைக்கும் 8ஆம் இடத்துல இந்த மாதம் சூரியன், இந்த மாதம் குரு, இந்த மாதம் 22ஆம் தேதி வரைக்கும் புதன், அத்தனை கிரகம் இருக்கிறது. தேவையில்லாத எந்த விஷயத்துலையும் தலையிடாதீங்க. குறிப்பாக யார்கிட்ட பேசுகிறதா இருந்தாலும் பொறுமையாக நிதானமாக யோசித்து பேசுங்க, அடக்கி வாசிங்க. இது ரொம்ப முக்கியம். யாருக்கும் கடன் கொடுக்காதீங்க, திரும்ப வராது. அது மட்டுமல்ல, இந்த மாதம் முழுவதுமே கவர்மெண்ட்டில் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் பொறுமை நிதானமாக இருங்க. ஸோ உங்களுடைய பிஸ்னஸில் யாரோடையாவது நீங்கள் பார்ட்னர்ஷிப்போடு பண்ணிங்கன்னா உங்களுக்கும் பார்ட்னருக்கும் அண்டர்ஸ்டாண்டிங் குறைவாக இருக்கும், அல்லது பார்ட்னருக்காக நீங்கள் உழைக்க வேண்டிய மாதமாக இந்த மாதம் உண்டு. இந்த மாதம் உங்களுடைய மன வாழ்க்கை சுமாராக தான் இருக்குது, பெருசாக ஹாப்பி மேரி லைஃபாக இல்லை. அதனால் அதுலேயும் நீங்கள் நிதானமாக இருங்க. ஒரு பக்கம் உங்களுக்கு வராத பணங்கள் ஏதாவது இருந்தால் கண்டிப்பாக இந்த மாதம் வரும். குறிப்பாக யாருக்கெல்லாம் முன்னோருடைய சொத்து இருக்கோ அதை அடைவதற்கான வாய்ப்பு, அது கிடைப்பதற்கான சூழ்நிலைகள் இருக்குது. அது கோர்ட்டில் இருக்குது, கேஸில் இருக்குது, பைசா பிரயோஜனம் இல்லாமல் இருக்குது அப்படின்னு ஃபீல் பண்ணாதீங்க. வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஒருவேளை முன்னோருடைய சொத்து இல்லாதவங்களுக்கு நீங்கள் கணவன் மூலமாக மனைவி மூலமாக பொருள் வரவு இருக்குது. அதுவும் இல்லாதவங்களுக்கு உங்களுடைய வராத பணங்கள், குறிப்பாக ரொம்ப நாளாக வராத பென்ஷன் பணம், பிஎஃப் பணம், கிராஜுவேட்டி பணம், இன்சூரன்ஸ் பணம், டிவிடெண்டு பணங்கள் வர்றதுக்கான வாய்ப்புகள் அத்தனையும் இந்த மாதம் உண்டு. ஸோ இந்த மாதம் உங்களோட முயற்சி ஸ்தானத்தில் ராகு இருக்கார். ஆகையினால இந்த மாதம் நீங்கள் முயற்சி பண்ணுங்கள். ஆரம்பத்தில் நிறைய பிரேக் இருந்தால் கூட இறுதியான வெற்றி உங்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்பு. எதிர்பாராத ட்ராவல், அந்த ட்ராவலில் ஒரு சின்ன தடை ஏற்பட்டு அந்த ட்ராவல் கண்டினியூ ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இது அத்தனையும் உங்களுக்கு உண்டு. இந்த மாதம் அத்தனை விதமான சோசியல் மீடியாவையும் நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. ஸோ இந்த மாதம் உங்களுடைய ஜாப் எப்படி இருக்குது, ப்ரொஃபஷன் கரியர் எப்படி இருக்குங்கிறத பார்க்குறோம். அப்படி பார்க்குற போது வேலை இல்லைங்கிற சுச்சுவேஷன் இல்லை, நீங்கள் ஐடியலாக இருப்பதற்கான வாய்ப்பும் இல்லை. ஒரு பக்கம் சனி பகவான் உங்களுடைய சர்வீஸ் ஸ்தானத்தை பார்க்குற, யாரெல்லாம் வேலை தேடிட்டு இருக்கீங்களோ வேலை உண்டு. வேலையை விட்டு நான் வெளியில் வந்துட்டேன் அப்படிங்கிறவங்க ட்ரை பண்ணுங்கள், பெட்டர் ஜாப் இருக்குது. இனி வேலையை விட்டு தூக்கிட்டாங்கங்கிறவங்களும் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கான ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி இந்த மாதம் பரவாயில்ல. அது மட்டுமல்ல, இந்த மாதத்தில் ஏதாவது லோன் எதுவும் அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா கிடைக்கும். என்ன பர்பஸ்க்காக கடன் வாங்குறீங்களோ அந்த காரியங்கள் அத்தனையும் ஃபுல்ஃபில் ஆகிறதுக்கான வாய்ப்பு நிறையா உண்டு. ஸோ இந்த மாதம் உங்களுடைய குழந்தைகள் விஷயத்தில் கவனமாக இருங்க. குழந்தைகளுக்காக செலவு பண்ண வேண்டிய காலம், குழந்தைகள் உங்களை விட்டு பிரிஞ்சிருக்க வேண்டிய காலம், அல்லது அவர்களை விட்டு நீங்கள் பிரிய வேண்டிய காலங்கள் இருந்துகிட்டே இருக்குது. ஸோ இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் கணவன் மனைவிக்குள் முதலே சொன்னதாக அண்டர்ஸ்டாண்டிங் குறைவாக இருப்பதற்கான சுச்சுவேஷன் நிறையா இருக்குது. ஸோ இந்த மாதம் நீங்கள் ஸ்போர்ட்ஸில் இருக்கீங்க அப்படின்னா அவார்ட்ஸ் அண்ட் ரிவார்ட்ஸ் கிடைக்கும், கவர்மெண்ட் ரெக்கக்னைஸ் இருக்குது, நல்ல ஒரு ஸ்பான்சர்ஷிப் உங்களுக்கு இருக்குது. இந்த மாதம் நீங்கள் கலைத்துறையில் இருக்கீங்கன்னா புகழ், அந்தஸ்து, வருமானங்கள் உங்களுக்கு கூடும். நீங்கள் அரசியலில் இருந்தீங்கன்னா எதிரிகள் விஷயத்தில் ரொம்ப ரொம்ப கவனம். பெருசாக ஷேரில், ரேஸில், லாட்ரியில், ஆன்லைன் பிஸ்னஸில், ட்ரேடிங்கில், மியூச்சுவல் ஃபண்டில் மினிமமாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள், போதுமானது. உங்களுக்கு என்ன கிடைக்கணுமோ அது இந்த மாதம் கண்டிப்பாக கிடைக்கும். ஸோ இந்த மாதத்தில் ப்ராப்பர்ட்டி வாங்கணும்னு நினைக்கிறவங்க அடக்கி வாசிங்க. உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகம் நல்லா இருந்தால் மட்டும் சொந்தமாக இடம் வாங்குறதுக்கு, வீடு வாங்குறதுக்கு, வெஹிக்கிள்ஸ் வண்டி வாகனங்கள் வாங்குவதற்கு வாய்ப்புகள் இருக்கான்னு பாருங்கள். அதுலேயும் சனி உங்களுடைய 4ஆம் இடத்துல இருக்கிறது. பழைய பொருட்கள் ஏதாவது இருந்தால் கொடுத்துட்டு எக்ஸ்சேஞ்ச் பண்ணிட்டு புதுசாக பொருட்கள் வாங்க ட்ரை பண்ணுங்கள். ஸோ இந்த மாதத்தில் அம்மாவுடைய உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துங்க. உங்களுடைய உடல் ஆரோக்கியத்திலையும் கவனம். ஸோ இந்த மாதம் உங்களுடைய வெளிநாட்டு தொடர்புகளில் நிறைய ஸ்ட்ரகிள் பிரச்சனை இருக்குது. ஸோ இந்த மாதம் முழுவதுமே உங்களுக்கு நல்ல லாபத்தை கொடுக்குற மாதிரி ஒரு தோற்றம் பெருசாக ஒன்றும் இல்லை. அதனால் எல்லா விஷயத்துலையும் பொறுமை நிதானமாக இருங்க. இந்த மாதம் முழுவதுமே உங்களுடைய இஷ்ட தெய்வம் எதுவோ நல்ல வழிபாடு பண்ணுங்கள். உங்களுடைய குலதெய்வத்தை நல்லா தரிசனம் பண்ணிட்டு வாங்க. குறிப்பாக இந்த மாதம் முழுவதும் பிரம்மாவுடைய வழிபாடு உங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். நன்றி, வணக்கம்.